ஏன் பொறுமை இல்லாதவங்க அப்படின்னா, இப்போ இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் பார்த்தீங்களா, எத்தனை செகண்ட்ஸ்? ஜென்ஜியோடைய அட்டென்ஷன் ஸ்பேன் எவ்வளோ? 8 செகண்ட்ஸ். இதை பார்த்துட்டு வந்து ஸ்னாப்சாட்லேயும் எதுலேயோ ஒன்று அதுக்கு 10 செகண்டுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்காங்க. எந்த இதுன்னு மறந்துச்சு. ஏதோ ஒரு ஆப்பில் வந்து இப்போ அதாவது முன்னாடி ஸ்டேட்டஸில் 30 செகண்ட் இருந்துச்சு, யூடியூப்லேயே கூட ஷார்ட்ஸ் 60 செகண்டா. ஆனால் இப்போ அது கூட 10 செகண்ட்ஸாக மாறிடுச்சு அட்டென்ஷன் ஸ்பேன். எதனால் அப்படின்னா, இந்த ஃபோன் பார்த்து இப்போ இது என்னது? ஸ்பாட்டிஃபை, இது நெட்ஃப்ளிக்ஸ், இன்ஸ்டாகிராம். இந்த ரீல்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் கூட, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறமே அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சிருச்சு. ஆனால் இந்த ரீல்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னுமே குறைஞ்சிருச்சு. இன்னுமே குறைஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த அட்டென்ஷன் ஸ்பேனு ரீல்ஸே ஏதாவது நீங்கள் ஒரு ரீல்ஸே உருப்படியாக 1 நிமிஷம் பார்க்குறோமா? ஏன் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஒரு 2 செகண்ட்லேயே தெரிஞ்சிச்சு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா இருக்காதான் தெரிஞ்சு டிசைட் பண்ணிட்டு அடுத்த ரீல்ஸுக்கு போயிடுறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சி இப்போ நாங்கள் பேசுகிறது கூட உங்களுக்கு சில நேரத்தில் அட்டென்ஷன் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கேயோ போயிருக்கலாம். இப்போ கூட நீங்கள் வந்து இப்படி தலையாட்டுறீங்க, ஆனால் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது. இப்போ கூகுள் மீட்டில் எத்தனை பேர் தூங்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அது கண்டிப்பாக தூங்க மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன். அதாவது நம்ம 8 செகண்ட்ஸ்க்கு மேலே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணவே, அதனால தான் சர்ச்சில் எல்லாம் என்ன நோண்டுறாங்க, ஃபோன் நோண்டுறாங்க, மெசேஜை கேட்குறதுக்கு முடியல. ஏன்னா இதனால தான் அந்த டோப்பமைன் சொல்லுவாங்க. டோப்பமைன் வந்து என்ன ஆகுனா ஹிட் ஆகிட்டே இருக்கணும். டோப்பமைன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு ப்ளஷர் கிடைக்குதுல்ல, ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அது டோப்பமைன் ரிலீஸ் ஆகுது. இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது என்ன ஆகுது, டோப்பமைன் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது பார்க்கும்போது இந்த டோப்பமைன் அதிகமாக ரிலீஸ் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை தான். அதனால தான் ஒரு விஷயத்தை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்படி ஃபோக்கஸ் பண்ணாதவங்க மெசேஜ் வந்து பாசிட்டிவ் சொன்னால் என்னென்னு தான் சொல்லுவாங்க, கிரிஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அதனால் இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் குறைஞ்சதுனால இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த காஸ்பிள் யூடியூப்பில் வழியாக கூட போனால் கூட அந்த ஃபுல் வீடியோ யாரும் பார்க்க மாட்றாங்க, ஓட்டி பார்ப்பாங்க. ஆனால் இதையே ஒரு விலாக் வந்தால் என்ன பண்ண மாட்டாங்க, ஓட்ட மாட்டாங்க. ஏன்? ஒவ்வொரு சீன்ஸும் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு இது பண்ணால் வந்து வேறு ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமும் வந்தால் கூட, இப்போ இந்த ரீல்ஸே கூட எடுத்துக்கிட்டால் கூட அது 2 செகண்ட் மேலே அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணுறோம், ஸ்கிப் பண்ணிடுறோம். அப்படி பண்ணி என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஷார்ட்ஸ் போடுறதே வந்து இப்போ நான் எங்கள் சேனல்லையும் போடுறோம் ஷார்ட்ஸு, அதே எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியல. நிறைய பேர்ப்பா 1000 பேர் பார்த்துருக்காங்களே அப்படின்னுவோம். ஆனால் அந்த 1000 பேர் 1 மில்லி செகண்ட் பார்த்துருக்காங்களான்னு தெரியாது. ஃபுல்லாக பார்க்காம விட்டால் அது பார்த்ததே வேஸ்ட்டு தான். அதனால் அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு குயிக்காக புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். அதாவது ரொம்ப லேட்டாக புரிகிற மாதிரி சொல்லக்கூடாது, குயிக்காக புரிகிற மாதிரி சொல்லணும். ஆனால் அதுக்காக வந்து டக்குன்னு சொல்லிட்டு ஓடுறது அப்படி கிடையாது. அவங்களுக்கு குயிக்காக புரிகிற மாதிரி சில நிறைய காரணங்கள் சொல்லி அவங்கள நம்ப வைக்கணும். ஸோ அதுதான் நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம்.